ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகியில் டிசைர் ZTI டாப் அண்ட் மாடல் வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம திருச்சியில் அப்துல் ப்ரோ தான் அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அதுவும் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. வண்டி சும்மா பளன்னு இருக்குது. ஒரு குவாலிட்டி வைஸ் பக்காவாக மெரிட்டாக ஒரு கார் எனக்கு ஷிடன் டைப்பில் தேடுறேன் அப்படின்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. நேரில் விசிட் பண்ணி குயிக்காக பை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வண்டியை பற்றி அப்டூ டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மாருதி சுசுகியில் டிசைர் டிக்கி ஸ்பேஸ் அதிகமாக உள்ள வண்டி, ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலாக, அதாவது உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் வந்து தனியாக வந்துடும் இந்த வண்டியில். ஸோ அதனால் மைலேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த வண்டி 23 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் இந்த வண்டியில் மைலேஜ் அப்படிங்கிறது வந்து எடுக்க முடியும். ஸோ வண்டியில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் 2 டயருமே புது டயர் போட்டுக்கிறாங்க. வண்டியினுடைய மாடல் 2012, சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு வந்து கரண்ட்டாக இருக்குது. வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், அலாய்வில், ABS, டியூல் ஏர்பேக்ஸ் எல்லாமே வந்து வருதுங்க. உள்ள இன்டீரியர்லாம் அருமையாக இருக்கும். ஸோ சேஃப்டி வைஸ் உங்களுக்கு ABS ஏர்பேக் இருக்கிறனால ரொம்பவுமே வந்து கன்வீனியன்ட்டான வண்டி. ப்ளஸ் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. ZDI வண்டியினுடைய கலர் வைஸ் பார்க்கும்போது செம்ம கலருங்க. இந்த வண்டியினுடைய கலர்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஜம்முன்னு இருக்குது, எலிஃபென்ட் கிளே கலரில் இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வண்டி லுக் இன்னுமே வந்து மாசாக கிளாஸி லுக்கில் வந்து இருக்குது. இது காரா இல்லை கண்ணாடி தேரான்னு தெரியல, அந்தளவுக்கு வந்து லுக் வந்து இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் 2 டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க. இன்டீரியர் பற்றி சொல்லணும்னா 4 விண்டோஸ், பவர் விண்டோஸ், பவர் ஸ்டேரிங், டியூல் ஏர்பேக், SRS ஏர்பேக் வந்துடும். ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுது. ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸை லைவாக பாருங்கள். இன்டீரியரில் டச் ஸ்க்ரீன் செட் சோனியில் வந்து போட்டுக்கிறாங்க. ஆடியோ நல்லாவே வந்திருக்கும். ஆம்பிஷன் லைட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் அந்த கொடுத்துருக்கிறது. அந்த உள்ள இன்டீரியர் அஃபியரன்ஸே வேறு லெவலில் இருக்குது. சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ் எல்லாமே வந்து லைவாக வந்து பாருங்கள். டாப் அப்போசர்லேருந்து இன்டீரியர்லேருந்து எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது. பேக் சைட் சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸே காமிக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ளோர் மேட், கட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து போட்டுருக்குறாங்க. பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஆடியோ எல்லாமே வந்து நல்ல ஒரு ஒர்க்கிங். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வண்டியினுடைய இன்ஜினோட நாய்ஸை லைவாக காமிக்கிறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்ஜினோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. லைவாகவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டெப்த்தாக வந்து காமிச்சிருப்பாப்பில். இந்த மாருதி சுசுகி டிசைர் ZTI சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கான இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏசி பக்கா கூலிங் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் 4,35,000 மட்டும் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்துலாம் சொல்லியிருக்காப்புல. ஸோ நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள், வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த டிசைரை வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரியணும், அதுவும் திருச்சி அப்துல் ப்ரோனுடைய அடுத்தடுத்த ரிவ்யூஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு குவாலிட்டியான பெர்ஃபெக்ட் கார் அப்டேட் ரிவ்யூ சந்திப்போம். நன்றி.